12 மணி ஆயிட்டே. போன் பண்ணணுமே அவளுக்கு. இரு அவதான் திமிர் பிடிச்சவளாச்சே. என் போனை எடுக்க மாட்டாளே. நான் என்ன ரோஷன் கிட்ட தினமும் அவளுக்கு போன் பண்ணணுங்க. அவளே என்ன வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் மட்டும் அவளை எதுக்கு பிடிச்சு வச்சுட்டு இருக்கணும்? இல்லையே, இன்னைக்கு கையில ராமகிருஷ்ணன் கிட்டே ரொம்ப சண்டை போட்டுக்காளே. என் புருஷன் சொல்லி இருக்கான். அப்ப மனசு மாறிட்டாலோ? அப்ப நான் போன் அடிச்சு எடுப்பாளா என்னன்னு பாரு கௌதம். சும்மா புலம்பிட்டு இருக்காதே. சரி அடிச்சு பாப்போம். மழுங்கின மாதிரில இருக்கும். சரி, கனடால இருந்து மழுங்கி போய் தான் இங்க வந்திருக்கேன். இப்ப செத்தி மழுங்கினா என்ன? சும்மா போன் அடி. எடுக்கலன்னா நம்ம பாத்துக்கலாம். சத்தி மாமா போன் அடிக்கிறேன். எடுக்கிற போன் அடிச்சிட்டாங்களா? போன் மட்டும் அடிக்காம இருக்கட்டும். பிச்சு விடலான்னு தான் இருந்தேன். நல்லவேளை அவங்களே போன் அடிச்சிட்டாங்க. ஆனா நான் இருக்க போறது இல்ல. என்ன அவங்க என்ன கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க. என் மனசு ஆரிய மாட்டேங்குதே. போடி புண்ணாக்குன்னு சொன்னது போதாதுக்கு அன்னைக்கு அவங்க கிட்ட பைக் எல்லாமே என்ன பைக்ல சுத்தவான்னு கூப்பிட்டுருக்காங்க. இனி ஏமாத்த பார்த்திருக்காங்க. நான் பைக் இருக்குன்னு நினைச்சிட்டு போவையும் இனி அவமானப்படுத்தலாம்னு நினைச்சிருந்திருக்காங்க. சிக்கோன சக்தி பாத்துக்கிட்டு உங்களை நாளைக்கு மட்டும் வராம இருங்க. உங்களை தொலைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம இவர் போனுக்காகவும் இவர் வருவாருன்னு நான் இவர் பார்த்துட்டு இருக்கணுமா? ஆனா இவங்க வர மாட்டாங்களா? போன் அடிச்சுட்டே கிடக்கட்டும். அப்பதான் அறிவு வரும் உங்களுக்கு. ஓஹோ, இன்னைக்கு அவன் போன் எடுக்க மாட்டீங்களா? அப்ப பயம் இல்லையா மேல? அந்த அளவுக்கு உனக்கு என் மேல பயம் இல்லாம போச்சு என்ன சக்தி? பொறுத்தது போதும். பொங்கி எழுந்துரு கௌதம். என் புருஷன் சொல்லி சண்டை போட்டே. புருஷனா வேண்டிய நேரம் வந்துச்சு. நான் இப்பவே வரேன். அன்னைக்கு நான் டயர்ட்ல படுத்துட்டேன். இன்னைக்கு வெளியே அலைஞ்சிட்டு வந்தாலும் தெம்பா தாண்டி இருக்கேன். வாரண்டி, தயாரா இருந்துக்க. கௌதம் கிளம்புடா. ஒரு தடவை போன் அடிச்சா அதுக்கப்புறம் அடிக்க கூடாது. எப்படி ஆள் பாரு. இவர் சொன்ன மாதிரி ஒரே லிங்க்ல நான் எடுத்துறணும். எடுக்கலனா ரூமுக்கு வந்து வரோம். அதுக்கப்புறம் அடிச்சா என்னவா? நான் எடுத்து பேச மாட்டேனா? அவளை கூட பொறுமை கிடையாது. அவளை கோவம் என் மேல. சரி பாத்துக்கிட்டேன். நாளைக்கு வருவாங்கல்ல, அப்ப நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நான் இருக்குன்னு கேட்கேன். என் புருஷன்கிட்ட நானே கேட்கணும். அவன் எப்படி கேட்கலாம்? அதுதான் நீ திட்டினேன். இங்க சுத்தி அங்க சுத்தி அவங்க கிட்டே வரா. நான் ரமேஷ்டா தான் தப்பு பண்ணான்னு சொன்னாலும் அவ அதெல்லாம் இல்ல, கௌதம் தான் தப்பு பண்ணாங்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு. எனக்குலாம் நாளைக்கு ஆபீஸ் போக மனசே இல்ல. ஆனா என்ன செய்ய, இவங்க வருவாங்க. இவங்களால என்ன பார்க்காம இருக்க முடியாது. பேசாம இருந்ததுனால சூறப்பட்டு வராம இருந்துட்டாங்க போல. ஆனா நாளைக்கு வருவாங்கல்ல, அதனால அவங்களால பார்க்க போய் தானே ஆகணும். நம்ம பேசுறோமோ இல்லையோ பார்த்தா போதும். ஆனாலும் அது என்ன அப்படி சொன்னாங்க? பார்த்துக்கிட்டேன். நான் ரெடி ஆயிட்டேன். அழகா இருக்கணும். அழகா இருக்கேன். சக்தி, ஐ அம் கமிங். போன் எடுக்க மாட்டேங்க என்னடி? இந்த கௌதம் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாரேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் செவ்வரி குதிக்க போறோம். என்ன நடக்க போதும் பாப்போம். இங்கதான் எங்க ஏணி வச்சிருப்பாங்க. எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அப்போ நான் செவ்வரி ஏறும்போது இருந்துச்சே. ஐயோ, நான் வந்தேதான் 1 வருஷம் ஆகுது. வேற எப்படி கிடைக்கும்? இடத்த கூட மாத்திருக்கலாம். இந்தியன் டான்ஸே அப்படித்தானே. ஒரே இடத்துல இருக்கிறது பிடிக்காம இன்னொரு இடத்துல தானே வைப்பாங்க. இதுக்கு பருத்தி மட்டும் பேசாம குடவுன்லயே இருந்துக்கலாம். அண்ணா இருக்கு. போன் எடுக்கல ரூமுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. தைரியம் வர வேண்டியதானே? அவங்கள நான் பாத்துறேன். நான் போன் எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? வர வேண்டியதானே? எனக்கு என்ன அவங்களுக்கு பயமா? அதெல்லாம் கிடையாது. அவங்க வேற பாத்துட்டாங்க. அதனாலதான் ஏக்கரமா போச்சு. வேற வேலை அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்களா இல்லன்னா பணத்தை விட்டுருவானா? தொலைச்சு விட மாட்டேன். 3 மணிக்கெல்லாம் ஒரு தடவை வந்து எட்டி பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. நானும் 3-4 மணி வரைக்கும் முடிச்சுதான் இருக்கேன். ஒரு நாள் வந்த மாதிரி பார்க்கல. திமிரு. சரி செத்தி பால்கனி போயிட்டு வருவோம். அந்த நிலாவை பார்த்தாதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அந்த நிலால தானே நான் அவங்க குழந்தைங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். செத்தி போய் பார்ப்போம். அவ்வளவு உயரத்துக்கு நான் எப்படி போவேன்? இந்த ஏணி வேற சின்னதாயி போச்சு. அப்பவும் போனேன். ஏணி யாரும் மாத்திட்டாங்க போல. நான் இப்ப எப்படி ஏறுவேன்? இது பத்தாதடா. ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரல. இல்லன்னா அவங்களாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இப்ப என்ன செய்ய? சரி, முடிஞ்ச வரைக்கும் ஏற வேண்டியதான். இல்லன்னா மெயின் டோர் வழியா போகணும். சரி போவோம். காலியம் கிடுகிடுன்னு எடுக்குது. சரி, ரொம்ப நாள் ஆயிட்டுல. அப்பாட, ஒரு வழியை பிடிச்சிட்டேன்.
வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓடிடுவோம். இல்ல இல்ல, நம்ம தான் தைரியமானவளாச்சே. ஒரு கம்பு எடுத்துட்டு ரெடியா இருந்துப்போம். இப்படி ஸ்பைடர்மேன் மாதிரி தொங்க விட்டுட்டாளே, எங்க இருக்கா அந்த பாவி சண்டாளி? இன்னும் அவளை வேற கதவு தட்டி எழுப்பணும். திறப்போல திறக்க மாட்டாலும் தெரியலையே. யாரு இவங்களா? மண்டையில ஒரு போடு போட்டுட்டு திருடன் நினைச்சுதான் போட்டேன், நீங்க தெரியாதுன்னு சொல்லிடுவோம். அடியே, என்னடி கம்போட நிக்க? நீங்க திருடன் நினைச்சிட்டேன். அப்படி நினைச்சுதான் கம்பு தூக்கிட்டு வந்தேன். களவாணி, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. தெரிஞ்சுதான் தூக்கிட்டு வந்திருக்க. நீங்க எந்த நேரத்துல வந்தீங்க? உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமா? என்ன பயம் இருக்கணும்? அவங்க கிட்ட போன் பேசுறா, அவன் வாடி போயிடுவானே, மனசு உடைஞ்சு போயிடுவானே அப்படின்னு உனக்கு நினைப்பு கிடையாது. நீ பாட்டுக்கு எனக்கு என்ன இருக்கேனே. நீங்க யாரு எனக்கு? உன் புருஷன். தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. எனக்கு உங்களை பிடிக்கல. நீங்க எனக்கு வேண்டாம். நீங்க தான் வேற பார்த்து சொன்னீங்களே. ஆமா சொன்னேதான். அப்ப போட்டுமா? போங்க. என்ன கேக்குறீங்க? யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எனக்கு வேண்டாம். யாருக்கு நான் மரியாதை கொடுக்கல? என் தம்பி நீங்க காவலி பேர் சொன்னீங்க. ஏன் அவன் காவலி பேர் தானே? மஞ்சு முடி வச்சிருக்கான். வேற என்னன்னு சொல்ல அவனே? அவனை எங்க? அவன் காத்து திருவதான் வந்தேன். என்ன கையில வேற சொன்னாலா? அவன் பகல்ல எல்லாம் இருக்க மாட்டான், அவன் ராத்திரி தான் இருப்பான்னு சொன்னாலா? அதனாலதான் சக்தி அவன் காத்து திருவணும்னு வந்தேன். அவனை தான் பார்க்க வந்தேன். உன் முஞ்சில யார் பாப்பா? எனக்கு நீ தேவையே கிடையாது. எனக்கு அந்த காவலி பேர் தான் வேணும். அவரும் கீழே இருக்கு. நீங்க இதுக்கு மேல வந்தீங்க. நேரமே கதவு தட்டி வர முடியும். மேலோடி தான் கீழே வர முடியும். ஓ, இப்படி பேசலாமா? ஆமா, அந்த காவலி பேரோட ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. என்ன மேல தூக்கி விடு. அதெல்லாம் என்னால தூக்க முடியாது. ஏன் குடிச்சீங்க? இங்க பாரு சக்தி, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக வரல. எனக்கு அந்த காவலி பேர் தான் வேணும். அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? லட்சக்கணக்கில் காசு கேட்க போறீங்களா? அதெல்லாம் என்னால அலோவ் பண்ண முடியாது. வானமுதி அவன் கேட்டான், அவனை கடத்திட்டு போய் லட்சக்கணக்கில் கேட்கணும்னு இருக்கீங்க. இப்பவே உங்க மண்டை அடிச்சு நான் கீழே தள்ளுவேன். ஏ, அதெல்லாம் கிடையாது. நாளை காசு கேட்க போறது இல்ல. பிறகு இந்த வீட்டுல வேஸ்ட் ஒண்ணு கிடக்கு, அதான் கேட்க போறேன். அப்ப அந்த வேஸ்ட் தூக்கிட்டு போங்க. அதுக்கு தான் வேலையா இருந்தவங்க என்ன தூக்கி விடு. என்னால தூக்கி விட முடியாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா தான் நான் தூக்கி விடுவேன். என்ன கேட்ட? ஏன் குடிச்சீங்க? வேலை என்ன தூக்கி விடு, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். அதெல்லாம் என்னால முடியாது. ஏன் குடிச்சீங்க? சக்தி, மேல தூக்கி விடுடி. ஏன் குடிச்சீங்க? மேல தூக்கு. ஏன் குடிச்சீங்க? மேல தூக்கி விடு. ஏன் குடிச்சீங்க? மேல தூக்கி விடு. பதில் பதில் பேசாதீங்க. பதில் நீ பேசாத. நீங்க தொங்கிட்டு இருக்கீங்க, நினைப்பு இருக்கா இல்லையா? நீ கம்போஸ் இருக்கேன்னு உனக்கு நினைப்பு இல்லாத போது நான் மட்டும் தொங்கிட்டு இருக்கேன்னு ஏன் நினைக்கணும்? அதானே கம்போஸ் இருக்கேன்னு அடிக்க வச்சிருக்கோம்ல, அதனால தான் திமிரு பிடிச்சு போயிருக்கீங்க. ஆமா, திமிரு தான் கொட்டி கிடக்கு. உனக்கு எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல எனக்கு இருக்கு. திமிரு இருந்துச்சுன்னா இங்க வந்தீங்க. அதை காமிக்க தாண்டி வந்தேன். தூக்குதியா இல்லையா? அப்போ நான் திமிரு காட்டணும் என்ன? என்னால தூக்க முடியாது. என் தம்பியை நீங்க காவலி பேர் சொன்னதுக்கு என்ன பண்ணணும்? அவன்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். என்கிட்ட கையில ராமகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்கணும். இன்னும் யார்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்? முதல்ல என்ன தூக்கி விடு, அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் கொடு யார்கிட்ட எல்லாம் நான் மன்னிப்பு கேட்கணும்னு. நான் தொங்கிட்டு எடுக்க என் கை வலிக்கு தானே. நான் உங்களை தொங்க சொன்னேன். அப்ப நேர்மையா நீ கதவு திறந்துக்கலாம்ல, இல்லைன்னா போன் அட்டன் பண்ணிருக்கணும். எத்தனை நாளாச்சு நீ போன் பேசி? அறிவு வேண்டாம். இப்ப அறிவு எல்லாமே போச்சு எனக்கு. கடிச்சு சக்தி. கடிப்பீங்க. முடிச்சுடி. சின்ன பிள்ளை மாதிரி. சக்தி, இப்ப மட்டும் நீ என்ன மேல தூக்கல, உன் காலை பிடிச்சு கீழே எடுத்து போட்டுவேன். பிறகு நீயும் நானும் நடுவில் கிடந்து தூங்கிட்டு இருப்போம். என்ன பரவாயில்லையா? என்ன மேல தூக்குறீ? வேற பாத்துக்கலாம் சொல்லிட்டு தானே போனீங்க. ஏ கர்த்தரே, இன்னும் முடியலையா? என்ன மேல தூக்குதாயி, நான் வந்து சொல்றேன். கர்த்தரே என்ன சொல்றீங்க? நீ ஜெனிய மறக்கல போலயே. ஐயோ கடவுளே. ஓ, கர்த்தரேன்னு சொன்னா அப்படி சொல்லனே. கடவுளே சொல்றீங்களோ? ரெண்டு ஒண்ணு தானே? ரெண்டு அவர் தானே? இப்ப நான் என்னதாமா செய்யணும்? அத வேற பாத்துக்கிட்டீங்களாமே. யாரு உன்கிட்ட சொன்னது? நான் கோமலா இருந்தானோ நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது நானே கேட்டுட்டு தானே இருந்தேன். நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது நீ கேட்டுட்டு இருந்தியா? எனக்கு தெரிஞ்சு முடிச்சுட்டு ஒரு வடிவெல்லாம் உட்கார்ந்திருந்தாரு. பேச தெரியலனா வாம்பா தூக்கி விடு. முடியாது முடியாது. அன்னைக்கு கையில எடுத்திருந்த சரி எங்க பாத்தீங்க? அப்புறம் ஜெனி தாய் பிடிச்சீங்களாமே ஸ்விமிங் பூல் பக்கத்துல. அப்புறம் ஏன் பிடிச்சீங்க? எல்லாரும் வாயில ஊத்துறீங்களாமே ராமகிருஷ்ணன் சொன்னா. அப்புறம் என் தம்பியை நீங்க காவல் பண்ண சொன்னீங்க. அப்புறம் என்னைய கடத்துவேன்னு சொன்னீங்க. அப்புறம் என்னைய நீங்க பொடி பொடி புண்ணாக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் என்னை முள்ளி வச்சிருவேன்னு சொன்னீங்க, கடிச்சு வச்சிருவேன்னு சொன்னீங்க. அப்புறம் அப்புறம் என்ன ரெண்டு அப்புறம்? இதுல ரெண்டு சொன்னேன் ஒரே நேரத்துல. முள்ளி வச்சிருவேன் கடிச்சு வச்சிருவேன்னு, அதுக்கு தான் அப்புறம் அப்புறம் சொன்னேன். அன்னைக்கு நீங்க ராமகிருஷ்ணன் பட்டிக்கு வண்டியில வந்திருந்தீங்க. அப்புறம் வண்டியில தான் வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் என்னை பைக்ல கூட்டிட்டு போறேன்னு என்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கீங்க. அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருக்கீங்க. எல்லாரும் முன்னாடி என் மூக்க இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க.
ரெண்டு ஒண்ணுதான். அவ்வளவுதான சக்தி, இல்ல இன்னும் இருக்கா? ஏன் கேக்குறீங்க? இனி ஏதாவது மிச்சம் இருந்தா சொல்லிரு. அது ஒரே நேரத்துல நான் கேட்டு போயிருவோம்ல. இருக்கு. சொல்லிருமா தாயே. உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு ஜெயிதா உங்களுக்கு கத்து கொடுத்தாலாமா? நீச்சல் உடையில அப்ப நானும் ஜெயா மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அப்படிலாம் இருந்தா நான் இங்க வர போறேன். அவளை கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டேன். ஒரு பொண்ணை எப்படி ஏமாத்திட்டு நான் எப்படி இங்க வருவேன்? நான் ஜென்டில்மேன். ஜென்டில்மேனுக்கு இந்த நைட்ல இங்க என்ன வேலை? ஜென்டில்மேன் தான் சக்தி. ஆனா ஒரு கேள்வி கேட்டு போகணும்னு தான் வந்தேன். என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன நீ தூக்கி விடு, நான் சொல்றேன். நீங்களே வாங்க. சரி, இவ்வளவு அனுமதி கிடைச்சது, வந்துருவேன். ஆனாலும் சக்தி. என்ன ஆனாலும் சக்தி? நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கல? நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த மூஞ்சி வைக்கியோ? நல்லா இல்லடி, சிரிச்சுட்டே இருந்தா தானே நல்லா இருக்கும். நீங்க சிரிக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? ஏன் குடிச்சீங்க? சக்தி, சரி இப்ப நான் மேல வந்துட்டேன், அதனால நான் பதில் சொல்றேன். நான் குடிச்சதுக்கு நீ சப்பு சப்புன்னு 4 அறையும் வச்சுட்டேன். வேற ஏன் நீ கோத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கும் நான் கேட்டதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஏன் குடிச்சீங்க? மாப்பிளையும் கார்த்திக்கும் அவங்க 2 பேரும் குடிக்கவே மாட்டாங்க. சரி கார்த்திக் எது விட்டு தள்ளு. ஆனா மாப்பிள அடிக்கடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் அப்படி என்னடா அதுல டேஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு தானே கேட்டேன். நல்லா இருந்துச்சா? என்ன திருதிருன்னு முடிக்கீங்க? நல்ல இல்ல சக்தி. முடியாத காட்டி கொடுங்க. வாயில ருசி அடிச்சு போலையே. இல்லடி, ஆனாலும் ஏன் சக்தி நீ கோபப்படுற? உங்களால அவங்க 4 பேர் குடிச்சிருக்காங்க. உங்களால சும்மா இருக்க முடியல? ஆசைப்பட்டு கேட்டுட்டேன். என் ஆசையை நிறைவேற்றிட்டாங்க அவங்க. அதான் நான் மட்டும் குடிச்சா நல்லா இருக்காதுல, அதான் அவங்களும் குடிச்சாங்க. ராமகிருஷ்ணா அவங்க வாயில நீங்களே ஊத்துனீங்கன்னு சொன்னா அவன் சும்மா சொல்லி இருப்பான். என்ன அவனுக்கு குடிக்க தெரியாது பாரு, அவன் சின்ன பிள்ளை. அதானே நான் சொன்னேன். அவன் எங்க கேட்டான்? கௌதம் தான் என் வாயில ஊத்துனா அப்படின்னு சொல்றான். பாத்துக்க எப்படி இருக்கானோ பாரு. அவன் தான். ஆமா சக்தி, அவனதான் சொல்றேன். சரி வா சக்தி, நம்ம ரூமுக்கு போவோம். இல்லங்க, இது வரையா கண்டுபிடிச்சிட்டா? நல்லா பேசிட்டு இருந்தாலே. என்ன சொல்லும்? உனக்கு இன்னும் கோவம் குறையலையா? அது நீ அடிச்சிட்டியே. நீ பெருமை என்ன கோவம் குறைஞ்சிருக்கணுமே இப்போதைக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். சரி எப்படி தாங்கி பிடிச்சீங்க? இந்த கம்பு தூக்கி தூரப்படு. சரி எப்படி தாங்கி பிடிச்சீங்க நான் கேட்டேன். இந்த கம்பு தூர போடடி, நான் சொல்றேன். பெரிய கோயில்பட்டி வீரலட்சுமி மாதிரி கம்பு தூக்கி வச்சிருப்பா. அவளை எப்படி தாங்கி பிடிச்சீங்க? சொல்றேன். இப்படிதான் பிடிச்சேன். அழகான வார்த்தை நீ என்றால் முற்றுப்புள்ளி வெட்கம். இப்படிதான் பிடிச்சீங்களோ? ஆமா சக்தி, நல்லா இருக்கலாம். அப்படியே தூக்கிட்டு போட்டுமா ரூமுக்கு. மெதுவாக உன்னை வர்ணித்தால் மொழியை சொக்கி நிறுத்தும். அப்ப இப்படிதான் நீங்க அவளை பிடிச்சிருக்கீங்க. ஆமா, இப்படிதான் அவ இருப்பிலையும் கையை நீங்க காப்பாத்திருக்கீங்க. ஆமா சக்தி, வேற என்ன பண்ண? அப்படிதான் பிடிக்க முடியும். கீழே விட போறாங்களே. ஓஹோ, உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஆமா சக்தி, இந்த நேரமே சரியில்லை. இந்த நைட் நேரத்துல தான். சரி வா ரூமுக்குள்ள போவோம். இரவெல்லாம் வெயிலாகி போக, பகலெல்லாம் இருளாகி போக, பருவங்கள் வேஷம் போடுதே. விடுங்க. யா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பரவாயில்ல, நான் பிடிச்சிட்டே இருக்கேன். கையிடுங்க. நீ முதல்ல கையெடு, அப்படிதான் நான் எடுப்பேன். அப்ப இவ்வளவு ஆசையோட தான் அவளை நீங்க பிடிச்சிட்டு இருந்திருக்கீங்க. யார் சக்தி சொன்னா? அவங்க தாண்டி என்ன ஆசைப்பட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சக்தி, ஜெனி நீ லவ் பண்ணாங்க. இது உன்கிட்ட ராமகிருஷ்ணா சொல்லலையா? சொல்லலையே. சரி நானே சொல்றேன். அவங்க பர்த்டே போய் எனக்கு ப்ரோபோஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க தீபாவளிக்கு கூப்பிட்ட போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க என்ன லவ் தான் பண்றாங்கன்னு. என்ன எனக்கு கவனிப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டாளுங்களும் சரி, அவங்க பேச்சும் சரி, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன பர்த்டேக்கு இன்வைட் பண்ணாங்க. அப்ப நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் ப்ரோபோஸ் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல நான் கொடுத்த கிஃப்ட்லயே அவங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னு. கிஃப்ட் பார்க்காம வந்து எனக்கு ப்ரோபோஸ் பண்ணிட்டாங்க. என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? சிஸ்டர்னு சொல்லி கிஃப்ட் கொடுத்தேன். அதை அவங்க பார்க்காம விட்டுட்டாங்க. பார்த்திருந்தாங்க ப்ரோபோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்க. கோவம் வச்சுட்டா? கோவலம் கிடையாது. ஏன் நீங்க இன்னைக்கு வரல? என்கிட்ட பேச மாட்டீங்களா? அதனால தான் நான் வரல. நான் பேசலனா நீங்க வர மாட்டீங்களா? வேற நீ யார்கிட்ட பேசிட்டு போவேன்? நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். நீ பேசல, என்ன பண்ணுவேனா? போன் அடிச்சாலும் பேச மாட்டீங்க. அதான் இன்னைக்கு நேரில் வந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன இத்தனை மணிக்கு வெளியே வந்து நிக்கிற? சும்மாதான். நிலாவுல நம்ம குடும்பம் இருக்குல்ல, அதான் ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு இருந்தேன். இல்லையே, எனக்கு அப்படி தோணலையே. நீ என்ன தேடின மாதிரில தோணுச்சு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்படி தேடி இருந்தோம்னா நான் கம்பெனி எடுத்துட்டு வந்திருப்பேனா? நீ வேணும் தானடி கம்பி எடுத்துட்டு வந்த. என் மண்டை உடைக்க? இல்ல அப்படிலாம் நினைக்கல. நான் திருடன் நினைச்சேன். நானும் திருடன் தான். உன் இதே திருடன். ஆமா, பெரிய இதே திருடன். இல்லையா பின்ன? இளமைய பரடுறானே, இதயத்தை திருடுறானே, உயிரினை நெருடுறானே, சுகம் சுகமா. இனிதான் தேடிட்டு நின்னேன். ஆமாங்க, போதுமா? போன் எடுக்கலன்னா வந்துருவேன்னு சொன்னீங்களே, அதான் என்ன
நாள் கூட வரல, ஏன் தான் பாத்துட்டு இருந்தேன். அப்ப இப்படி எத்தனை நாளா பாத்துட்டு இருக்க? போன் எடுக்கல, அன்னையில இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அட டியூப்லைட் மண்டையா, இது தெரியாம வீட்டுல தூங்கலாம் செஞ்சேன். உன் மேல கோபப்பட்டுக்கிட்டு நான் இங்க வருவீங்க 4 மணி வரைக்கும் முடிச்சுல இருப்பேன். ஐயோ, இது தெரியாம போச்சே. அட மக்கு மண்டையா, சரி வா சக்தி, 4 மணி ஆகிறதுக்கு இன்னும் நேரம் கிடக்கு, நான் இருந்துட்டு போறேன். ஐ, அதெல்லாம் நான் விட மாட்டேன். ஏன் எமனா உனக்கு நம்பிக்கை இல்லையாமோ? நான் நல்ல பையன்டி, நான் ஜென்டில்மேன். போங்க மிஸ்டர், நானும் ஜெயாவும். அதான் ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டா நல்லா இருக்கும்ல. சீ, நீங்க ரொம்ப மோசம். அப்பாட, என் சக்தி சிரிச்சிட்டா. அவ புன்னகையில நான் விழுந்துட்டேன். சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே. போமா போமா போமா. வேண்டாங்க, வந்தே பேருங்க. என்ன சக்தி, அப்படிதான் நம்ம பழகிருக்கோமா? கொஞ்ச நேரத்துல இருந்து நான் நின்னுட்டே இருக்கேனே, இவ்வளவு நேரம் நான் தொங்கிட்டு இருந்தேனே. என் கையில வலிக்குது, என் கால் வலிக்குது. உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு நினைப்பில்ல. இவ்வளவு தூரம் வந்துட்டு வெறுமையா அனுப்புற. நல்லவா சக்தி இருக்கு, என் சக்தி ரொம்ப நல்லவா. என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் தானே நான் நினைச்சேன். ஆனா நான் இவ்வளவு சொல்றதுக்கு அப்புறமும் நீ சிரிச்சுக்கிட்டே நிக்கிற பத்தியா? அது சக்தி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிக்கப் லைனா? சீரியஸா பேசுறேன், பிக்கப் லைனா? எனக்கு தெரியுங்க உங்களை பத்தி. என்ன தெரியும்? நீங்க எப்படி எனக்கு தெரியுங்க. அது என்ன தெரியும் கேக்க? கொஞ்சம் பேசுனதும் என்ன பக்கத்துல வந்து கை போடுறீங்களா? என் பொண்டாட்டி மேல நான் கை வச்சிருக்கேன், யார் நினைக்கப்பா? சரிதான். கையில ராமகிருஷ்ணாவும் என் காலில வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னியாமா? ஆமா, பிறகு ரொம்ப பேசுறாங்க ரெண்டு பேரும். அதாங்க. குடும்பி பிடி சண்டை தான் வரலன்னு சொன்னா? அப்படி நான் செய்வேனாங்க. கையில பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? என் வாயில இருந்து என்ன வருதுன்னு அவ பாக்கிறதுக்காக பேசினா, நானும் அதே மாதிரி தான். அத பொடி பொடி பேசணும். ஜெயிச்சது யாரோ? நான் தான். இந்த உலகத்தை ஜெயித்திடுவேனே, அன்பு தேவதைக்கு பரிசளி. என்னங்க ஜெயிச்சதுக்கு பரிசு? அப்ப சரிங்க. அப்ப சரியா? குறும்பில் வளர்ந்த உறவே என் அறையில் நுழைந்த திமிரே. எனக்கு நான் தர மாட்டேங்க. தரலன்னா போக மாட்டேன். சரிங்க, தாரேன். அப்ப நீ வேட்டதியா? இல்ல, இங்க வெளியில நின்னு பேச வேண்டாம், யாராவது பாத்துவாங்க சக்தி. அதுக்கு ரூம்குள்ள போய் பேசலாம். கல்யாணத்துக்கு அப்புறம். சக்தி சக்தி, நான் ஒரு ரூம பார்க்கவே இல்லடி. அதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கணும் பாத்துக்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க. ஏன்டி இப்படி பண்ற? இவ்வளவு தூரம் வந்துட்டு நல்லா இருக்கிறது பாத்துக்க. அதெல்லாம் நம்ம ரூமுக்கு போக வேண்டாம். அப்ப விடிய விடிய வெளியே இருக்கணும்னு சொல்றியா? அப்ப விடிய விடிய நீங்க இங்க தான் இருக்க போறீங்களா? ஆமா, பிறகு நிறைய பேச வேண்டியிருக்க. என்ன நீ வேற நிறைய கேள்வி கேட்ட, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல. அதான் வெளியே இருந்த குளிருமே, உழைப்பு சுத்தி உட்காரும் என்ன கேட்டேன். நீ என்ன இப்படி சொல்றியே? அவ்வளவு நேரம் நீங்க இருக்க வேண்டாம். ஏன் பயமா? நான் ஜென்டில்மேன் டி. ஜென்டில்மேனா? தெரியுங்க. நீங்க எப்படி ஜென்டில்மேனு? ஜென்டில்மேன் எப்படி இருப்பாங்கன்னு நான் காட்டவா? அதெல்லாம் பாத்துட்டு இருக்கனே, எதுக்கு இன்னொரு தடவை காட்டணும்? நீங்க கிளம்புங்க. ஏன் இப்படி சொல்லிட்டே? நீங்க கிளம்புங்க. நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், இங்க இருக்கனே. அதெல்லாம் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. நான் கிளம்பணுமா? ஆமாங்க. பயப்படுறியா? நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன், பிறகு ஏன்டி பயப்படுற? பயமா இருக்கீங்க. நீங்க கிளம்புங்க, காலையில ஆபீஸ் போகணும்ல. சரி சக்தி, அனுப்பி வெறுமையா அனுப்புறியே, எனக்கு ஒண்ணு தரமே. உள் நெஞ்சு துடிக்கும், உள்ளுக்குள் வெடிக்கும், பூப்பொல்ல அணைக்க பொறுமை இல்லை. இருவரும் மட்டும் வாழ பூமி ஒன்று சேருமா? நல்லா இருக்குது சக்தி, இன்னும் கூட. இரவொன்று போதும் என்று பகலிடம் சொல்வோமா? நல்லா இருக்குதா? ஆமாங்க, நல்லா இருக்குது. வேலை ஏதுமின்றி காதல் செய்வோம் பாபா. காலையில வரைக்கும் இப்படி இருக்கலாம்டி. அப்ப நீங்க வீட்டுக்கு போகலையா? போனே தோண மாட்டேங்குது. சரிதான். உன் மேலே பைத்தியமானேன், தலைகீழாய் மாறிப் போனேன். வானம் காணாத வெண்ணில ஒன்று மோகப் பாலூட்டுதே. ஊஞ்சல் மழை மேகம் அருகினில் வந்து என்னை தாலாட்டுதே. காலை வந்தால் என்ன, வேலிட்டி பார்த்தால் என்ன, என்ன மூஞ்சில வேலை அடிக்கி, நல்லவா இருக்கு. கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். ஐயோ, இருங்க எழுப்பாதடி. இருங்க, வெயில் வந்துச்சு. வெயில் வந்தா என்ன, மழை வந்தா என்ன, எனக்கு என்ன? இனி நிம்மதியா தூங்க விடு. இங்க நீங்க எங்க இருக்கீங்க? என் வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க என் கூட இருக்கீங்க. அதான் ஒண்ணுமே நடக்கலையே. எனக்கு எந்திரிச்சு பாருங்க. என்ன சக்தி? கண்ணு முடிச்சு பாருங்க. அட அந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான்ப்பா.
வந்துட்டு எனக்கு நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க. என்ன சொல்ற சக்தி? ஆமாங்க, நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க. பாருங்க, நீங்க ஏன் வீட்ல இருக்கீங்க? ஐயோ விழுந்துருச்சு. இப்ப நான் எப்படி போறது? வீட்டுல ஒரு வாரமா இருந்துட்டு தாண்டி. அப்படியே இன்னைக்கு எனக்கு லீவ் தானே, நான் இங்க இருந்துக்கிட்டேன். நீ லீவ் போட்டுரு. இந்த ரூம்ல யாரையும் விட்டுறாத, நான் உள்ள இருந்துக்கிட்டேன். ஐடியா பாருங்களேன். ஒரு சின்ன கேப்ல எல்லாம் கடவாட்ட பாக்கீங்கன்னு. காமன் தங்கும் மோகப்பூவில் முத்தக்கும் மாடம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது. கிளம்புங்க. இங்கே இருக்கனே. உங்களுக்கு அம்மா தேடுவாங்க. அதெல்லாம் தேட மாட்டாங்க. கிளம்புங்க. தோணுமா? என்னங்க நீங்க? சக்தி கிளம்புங்க. அப்பா 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. இப்ப மணி என்ன ஆகுதோ தெரியல, 5 மணிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். விடுஞ்சிருச்சுல. நீங்க சொல்ல போய் நானே எந்திரிச்சேன். நான் என்ன சொன்னேன்? மூஞ்சில வெயில் அடிக்குன்னு சொன்னீங்க. அந்த நல்ல காரியத்தை பண்ணது நான் தானா? ஆமாங்க. சரி கிளம்புங்க. போணுமா? வெளியே இருந்திருக்கோம், ஜலதோஷம் பிடிக்க போகுது உங்களுக்கு. அப்போ உனக்கு? எனக்கு குளிர் இல்லையே. ஏன்? அத நீங்க இங்க அழைச்சிட்டீங்களே, பிறகு எனக்கு எப்படி குளிரும்? அதான் சக்தி சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு போறேனே, வீட்டுக்குள்ள வரேன். யாரும் பாத்துருவாங்க. யாருக்கும் தெரியாம நீ வச்சுக்க. நல்லா அங்க இருக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடியே. எனக்கு நல்லதா இருக்கு. இது ஒரு யோகியன் கழகு இல்ல. அப்படிங்கியோ? ஆமாங்க. நான் என்ன நினைச்சேன், வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன்னா டீ போட்டு கொண்டு வருவேன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்க, விருந்தே வைப்பாங்க. சரிதான். சரி கிளம்புங்க. சரி சக்தி, கிளம்புறேன். எப்படி போவீங்க? வந்த வழியாதான். சரிங்க, பாத்து போங்க. சரி சக்தி. ஏ உசுர ஓ உசுர தார கை மாத்தி எனக்கு அடியாத்தி இது என்ன ஃபீல் ஒன்னால நான் ஃபீல். நல்லா இருக்குதுடி. நல்லதா இருக்கும். சரி கிளம்புங்க. சரி சக்தி, நான் கிளம்புறேன். அப்புறமா வரேன். சரிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாத என்ன ஏன் அவசரம், என்ன அவசரம், நில்லு பொண்ணு.